ஹலோ கைஸ், வெல்கம் டு ஆர்பிகே டைரிஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, கேரட் ரைஸ் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு பேனில் ஒரு ஸ்பூன் ஃபஸ்ட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் ஒரு 4 இடித்த பூண்டை மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்த பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு 5-6 முந்திரி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, முந்திரி பருப்பு எல்லாமே லைட்டாக தான் வதங்கணும், ரொம்ப கரிஞ்சிடக்கூடாது. லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகணும். பச்சை மிளகாய் நான் 1.5 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. 1 வெங்காயத்தை நான் பொடிசாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு போட்டு இதை நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நான் பொடிசாக கட் பண்ண கேரட்டை ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக தண்ணி தெளித்து மட்டும் கேரட்டை வேக வச்சுக்கோங்க. இப்போது கேரட் நல்லா வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் நம்ம வடித்த சாதத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கிளறிக்கோங்க. கடைசியில் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ண வேண்டியதான். அவ்வளோதான், நம்ம கேரட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வெங்காயம் வதங்கும் போதே உப்பு தேவையான அளவுக்கு போட்டுட்டேன். கேரட் லைட்டாக தண்ணி தெளித்து வேகிற டைம்லேயே உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு தேவையான இன்னும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் ஆர்பிகே டைரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.